நம்மளோட பேச்சுலர் வாழ்க்கையில இன்னைக்கு 14வது நாள். இன்னையிலிருந்து நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட் ஆரம்பிக்குது. அதனால நல்லா தூங்கி காலையில ஒரு 9 மணி பக்கம் தான் எழுந்திரிச்சேன். நேத்து வேற பேக்கிங் சைடுல இருந்தேனா, அதனால ஷோல்டர்ல கொஞ்சமா வலி இருந்தது. காலையில அதுக்கான மொபிலிட்டி ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேல பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு ட்ரைனிங்க்கு ஜூட் விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் காபி. பட்ஜெட் கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கிறதுல நம்ம ஜிம் போய் சேர்றது கொஞ்ச நாள் ஆகும். அதனால அது வரைக்கும் இந்த கிரவுண்ட் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கதான் ட்ரைனிங். நம்மளுக்கு சுல்தானு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்காப்ல. அவரோட பேச்சை கேட்டு தான் காலையில பார்க் கிளம்பி வந்தேன். ஆனா இங்க காலையில நேரத்துல பார்க் எல்லாமே க்ளோஸ் போல. ஆனா இதுக்கெல்லாம் அசர மாட்டான் இந்த மாயாண்டி. இந்த இடத்த கிளம்பி வரும்போது 2 பிளானோட தான் வந்தேன். ஒன்னு பார்க்குக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்படி இல்லனா கிரவுண்டுக்கு போய் ஓடணும். சோ மொத பிளானுக்கு சமாதி கட்டிட்டாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்க வந்து மிஸ்டர் பீன் பாணில வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சா அந்த 2 கிலோமீட்டர். முன்னெல்லாம் 5Kவே ஈஸியா ரன் பண்றேன். இன்னைக்கு அந்த 2K ஓடி முடிக்கிறதுக்குள்ள சுத்தமா முடியல. இப்படி ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காலையில நான் எதுவுமே சாப்பிடல, காப்பியை மட்டும் தான் போட்டு வந்தேன். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது ஒரு கடையில 2 வாழைப்பழத்தை வாங்கி லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இல்லனா போற வழியில எந்த இடத்துல சொரோல் போட்டு ஊந்துருப்பனே தெரியாது. அதுக்கப்புறம் அப்படியே வர வழியில இன்னொரு கடையில 4 முட்டையை வாங்கியாச்சு. இங்க வந்த அப்புறம் அப்பப்ப இல்ல எப்பயுமே புரோட்டீன் எடுக்கிறதே கிடையாது. இதுக்கு அப்புறமும் நிலைமை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வீட்டுக்கு போகும்போது எங்க மாதாஜி என்ன பார்த்து நீ யாரான்னு கேட்பாங்க. கெட்டில 4 முட்டையை போட்டு நானும் நம்ம நண்பர்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். போன வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ண எந்த துணியுமே துவைக்கவே இல்லை. அதனால அதுல இருந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்து இன்னைக்கு துவைச்சு முடிச்சிட்டேன். மதியத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே காலேஜ்ல நடந்த சில ஃபன்னான விஷயத்தை எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களும் ரிப்பீட் மோட் தான். எந்த அளவுக்கு நான் நேரம் போனதே தெரியல. ஷிஃப்ட் கிளம்புற நேரமே வந்துருச்சு. அப்புறம் நாங்க 3 பேர் டிப் டாப்பா கிளம்பி ஸ்டாப்புக்கும் போய் பக்காவா நின்ட்டோம். அதுக்கப்புறம் வேனும் வழக்கம் போல டைமிங்கே வந்துருச்சா. பிறகு அப்படியே 1 மணிக்கா ஷிஃப்ட் முடிச்சுட்டு திரும்பி ரூமுக்கு வந்து மட்டை ஆயிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.